நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜித் தொலைக்காட்சி. பரம்பொருளே, நீங்க ஆதிசக்தி மீது ஆணையாக வரம் தருவேன்னு சொன்னா மட்டும் நான் கேட்கேன். ஓ, ஆதிபரா சக்தி மீது ஆணையாக வரம் தரேன்னு சொன்னாதான் கேப்பியா? ஏ அரக்கா, என்ன என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? பகவானே, யாரையும் நம்புத மாதிரி இல்லைண்ணா. நம்பிக்கலையா? இல்ல. சரி, நான் ஆதிசக்தி மீது ஆணையாக வரம் தரேன். உனக்கு என்ன வர வேணும்? இப்ப நான் கேட்க போறேன். என்ன வரும்? என்னுடைய ஆட்காட்டி வரலால சரி, ஆகாதேவி, கங்காதேவி, பூமாதேவி அறிய என்னுடைய சிரசி 3 நிறம் சுற்றி. சரி, பாறையில நீட்டினா பாறை வெடிக்கணும். ஆல மரத்துல நீட்டினா ஆலமரம் தீ பிடிக்கணும். சரி, கடலில் நீட்டினா கடல் கொதித்து வற்ற வேண்டும். சரி, இப்படி எரிக்கு வரமானது எனக்கு வேணும். அப்படியா? ஆமா சாமி. ஏ வல்லரக்கா, என்ன சாமி அப்படி என்று சொல்லி ஆண்டவன் சிவபெருமான் என்ன சொல்கிறாள் தெரியுமா? என்னமா சொல்கின்ற? ஆண்டவன் தான் சிவபெருமா, சிவபெருமா அரக்கனோட இடமா ஆண்டவன்டா சிவபெருமா அரக்கனோட இடமாதிர என் மகனே வல்லரக்கா, என்னுடைய வார்த்தையால் ஆளவரோ கேட்டால் சகவரோ கேளா என்று சொல்லி சிவபெருமா அரக்கனோட இடமாதிர இன்பமுடே சொல்லுவார். அந்த வார்த்தை காதில் கேட்டு, அந்த வார்த்தை காதில் கேட்டு வல்லரக்கே காதில் சொல்லுவார். சிவபெருமான் வல்லரக்க ராட்சதனிடத்திலே சொல்கிறார். என்னமா சொல்றாரு? ஏ வல்லரக்கா, ஆளவரம் கேட்டாலும் சாகவர கேளாதடா, கேளாத அப்படி என்று சொல்லும் பொழுது சரி, வல்லரக்க ராட்சதன் ஆண்டவா, ஏ பகவானே, ஆதி சக்தியின் மீது ஆணையாக வரம் தரேன்னு சொல்லிருக்கியாரு. உங்க வீட்டுக்கார அம்மால சத்தியம் பண்ணிருக்கீங்க. கண்டிப்பா எனக்கு தந்தே ஆகணும். கொடுக்க முடியுமா? முடியாது. அப்படி என்று கேட்கும் பொழுது சரி, ஆண்டவன் சிவபெருமான் எப்படி வரம் கொடுக்கிறார் தெரியுமா? எப்படி எப்படி அம்மா? தந்தேன் தந்தனடா வல்லரக்கா, வல்லரக்கா நீ தரணி எல்லாம் ஆண்டிடுவாய், நீ தரணி எல்லாம் ஆண்டிடுவாய். கொடுத்தேன் கொடுத்தேனடா வல்லரக்கா, வல்லரக்கா நீ குவளையத்தை ஆண்டிடுவாய், நீ குவளையத்தை ஆண்டிடுவாய். அப்படி ஆண்டவர் சிவபெருமான் வல்லரக்க ராட்சதனிடத்திலே சரி வரத்தை கொடுத்தார். எரிக்கு வரத்தை கொடுத்தாரு. வல்லரக்கா, என்ன அந்த வரத்தை கொண்டு தவறியது செய்தையானால் தந்த வரமே உன்னை அழிக்கும், தந்த வரத்தை உன்னை அழிக்கும் என்று சொல்லி கொடுத்தார். சரி, அப்ப இந்த வல்லரக்க ராட்சதன் வரத்தை வாங்கி கொண்டு ஆமா மனதுக்குள்ளே எண்ணுகிறான். என்ன நினைக்கிறான்? இந்த ஆண்டவனை எரித்தோமானால் ஆதிபர சக்தியானவன் நமக்கு சொந்தம். ஓ, நாரத மகரிஷியுடைய வார்த்தையை கேட்டு தந்த வரத்தை பரிசோதனை செய்ய போறான். ஆமா சரி, அப்படி என்று சொல்லும் பொழுது வல்லரக்க ராட்சதன் மனதுக்குள்ளே எண்ணுகிறார். என்னம்மா? இந்த பகவானை எரித்தோமானால் சரி, இந்த பார்வதியானவள் நமக்கு சொந்தம் என்று சொல்லி நமக்கு ஆண்டவனை எரிக்க வேண்டும் என்று சொல்லியா? ஆமோ. வல்லரக்க ராட்சதன் வரும் பொழுது ஆதிவெள்ளி கையிலை விட்டு யார் யாரெல்லாம் ஓடினார்கள் தெரியுமா? யார் ஓடுகின்றார்கள்? நாரதர் ஓடினார், தவம் முனிவர் ஓடினார், ஆட்டுகிட வாகனத்தில் அக்னி தேவன் ஓடினார், அங்கே சிங்கமுக வாகனத்தில் காளி தேவி ஓடினார், அங்கே கிளி நல்ல
வாகனத்தில மன்மதன் அங்க முதலை வாகனத்தில வர்ணதேவன் ஓடினார் அங்கே படகு தோளில் வேணாம் என்று பிரம்மதேவன் ஓடினார் அப்படி ஆதிவெள்ளி கையிலை விட்டு சரி நாரதர் ஓட நந்தி தேவன் ஓட ஓட அப்படி அரக்கனுக்கு நன்மை என்று அத்தனை பேர்களும் ஓடிக்கொண்டு ஆண்டவன் சிவபெருமான் ஆமா தேவாதி தேவர்களை எல்லாம் நந்தவன தோட்டமாக்கி சரி அந்த நந்தவன தோட்டத்திலே ஆண்டவன் சிவபெருமான் அரளி முட்டுக்குள்ளே சிவலிங்கமாக போய் ஒளிந்தார் அரளி புஷ்பத்துக்குள்ளே 5 இதழுக்குள்ளே லிங்கமாக ஆண்டவன் சிவபெருமான் ஒளித்துக் கொண்டார் ஆண்டவன் சிவபெருமான் ஆதிவெள்ளி கையிலை விட்டு 8 நாளா காணாமல் சரி ஆதிவரா சக்தியானவள் ஆண்டவனை தான் நினைத்து ஆதிவெள்ளி கையிலையிலே அழுது கொண்டிருக்கிறாள் ஐயா அப்படி ஆதிவெள்ளி கையிலையிலே அழுது கொண்டிருக்கும் பொழுது ஆமா ஆதிவரா சக்தியானவ மனதுக்குள்ளே எண்ணுகிறார் என்னமா நினைக்கிறேன் இனி அண்ணன் கோபால கண்ணை வந்தாதான் சரி என் துயரத்தை தீர்க்க வேண்டும் என்று சொல்லி ஆமா அண்ணன் கோபால கண்ணனை அழைக்கிறாள் கோபால கண்ணன் வருகின்றார் அப்படி எம்பெருமாள் நாராயணன் ஆதிவெள்ளி கைலாசத்திலே சரி ஆதிவர சக்தி இடத்திலே கேட்கும் பொழுது ஆதிவர சக்தியானவன் நடந்த விவரத்தை எல்லாம் சொல்கிறார் நடந்ததையெல்லாம் சொல்கிறார் என்ன நாராயணா நீதான் எப்படியாவது அரக்கனை அழிச்சு அத்தான் பகவான கைலாசம் கொண்டு வந்து சேர்க்கணும் கைலாசத்துல வந்து சேர்க்கணும் சரி அப்படி என்று சொல்லும் பொழுது ஆமா பெருமாள் நாராயணன் மனதுக்குள்ளே எண்ணுகிறார் சரி அதாவது இதே இடத்தோட போனோம்னு சொன்னா ஆமா இந்த அரக்கனை அழிக்க முடியாது முடியாது சொருவத்தை மாற்றினால்தான் சரி அப்படின்னு நினைச்சு ஆமா அப்படி ஆண்டவன் சிவபெருமானை தேடிக்கொண்டு நந்தவன தோட்டத்திலே வந்தார் ஓ தேவாதி தேவர்கள் ஆடு மாடுகளாக பிறவி செய்து சீங்குழல் எடுத்து வாசித்துக் கொண்டு வருகின்றார் அப்படி சீங்குழலை இசைத்து கொண்டு வரும் பொழுது சரி அந்த சீங்குழலை இசைக்கும் பொழுது ஆமா ஆண்டவன் சிவபெருமான் எப்படி ஆடுகிறார் தெரியுமா எப்படி அம்மா திக்கு திமி 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 என்ன சிவனும் ஆடவே சிவனும் ஆடவே சிவனேரே குமாரளி கோப்பு சிவனேரே குமாரளி கோப்பு கோப்பில் ஆடிடாமல் ஒற்ற கோப்பது சுவாமி ஒற்ற கோப்பது அது தத்தறிகிட தரி தரியன அது தத்தறிகிட தரி தரியன கோபாலன் அரக்கனை அழிக்க வேண்டும் என்று சொல்லி ஆடு மாடுகளை எல்லாம் ஆண்டவன் பகவானிடத்தில் ஒப்படைத்து விட்டு ஆண்டவன் சிவபெருமான் சொல்கிறாய் அம்மாச்சா சரி நீர் எப்படியாவது அரக்கனை அழிச்சிட்டு வந்தா தான் உமர் தங்கச்சி கூடவே நான் வாழுவேன் சரி அப்படின்னு சொல்லி ஆடு மாடுகளை எல்லாம் ஆண்டவனிடத்தில் ஒப்படைத்து விட்டு ஆயக்கண்ணன் கோபாலன் சொருவத்தை மாற்றிக்கொண்டு சரி 16 வயதுடைய ஜட மோகினி போல வடிவம் கொண்டு வருகிறார் மோகினியாக வடிவம் கொண்டு அரக்கனை அழிக்க எம்பெருமான் நாராயணன் வருகிறார் அப்படி நந்தவன தோட்டத்தினை வல்லரக்க ராட்சதனை தேடிக்கொண்டு வரும்பொழுது வல்லரக்க ராட்சதன் கேட்கிறாய் ஐயா பெண்கொடியே ஓ பெண்ணே ஏ நீ யாரப்பா யாரு நீ எந்த ஊரு எந்த தேசம் காட்டுக்குள்ள இப்படி அழுதுகிட்டு வரியே நீ யாருமா ஒத்த பொட்ட பிள்ளை இப்படி அழுதுகிட்டு வரலாமா அவள் நகையை போட்டுக்கிட்டு சரி அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது பெண் என்று நினைத்தான் பெருமாள் என்று நினைக்கல வல்லரக்கன் அப்படி மோகினியானவள் வல்லரக்க ராட்சதன் அண்ணா என்ன உமர நீ யாரு நீ விசாரிக்கிறது உமருக்கு ஊர் என்ன முதல்ல அம்மா என் ஊர் வந்து பாதாள உலகம் சரி என் பேரு வல்லரக்கன் நீ உன் பேரை சொல்லுமா என் பேர் என்ன பேரு சொன்னா சரி அதாவது நான் பிறந்ததோ மலையாள தேசம் எங்க அப்பா பேரு மலையரசன் மலையரசன் எங்க அம்மா பேரு மலையரசி சரி சந்தோஷம் நாங்க அக்கா தங்கச்சி எத்தனை பேரு 7 பேர் 8 பேரு அடேங்கப்பா நான் தான் கடைசியில் உள்ளவா 7 பேருக்கும் கல்யாணம் முடிஞ்சு போச்சு நான் தான் 8வது உள்ளவா
உன்னை எங்க திருமணம் முடிச்சாங்க? என்னைய மதுரம்மான் சொக்கருக்கு 2ஆம் தரமா எங்க ஐயா கட்டி கொடுத்துட்டாரு. ஓ, கிழவனுக்கு கட்டி கொடுத்திருக்காங்க. ஒன்னிய கிழட்டு பயலுக்கு கட்டி கொடுத்துட்டாரு. சரி, எனக்கு கல்யாணம் முடிஞ்சு 7 நாள் தான் ஆகுது. 7 நாள் சட்டை போட்டு இப்போ எங்க போற? நான் எங்க அம்மா வீடு போறேன். என்னை மறைக்காத அண்ணா. அம்மா ஏன் பெண்ணு? என்ன உங்க அம்மா வீட்டுக்கெல்லாம் நீ போக வேண்டாம். ஏக்கு வயசாளி கூட நீ இருந்து வாழ்ந்து உன் வாழ்க்கை ஒப்பா போச்சு. சரி, நீ என்னோடு வந்தா ஏன்னா பாதாள உலகத்துல மன்னவனும் தெய்வமாக வாழலாம். அப்படியா? ஆமா. அப்படி என்று சொல்லும் பொழுது சரி, வல்லரக்க ராட்சதன் என்ன சொல்லுகிறாயா? பெண் கொடியே, என்ன? நீ என்னோடு வந்தேயானால் கண்ணவரும் மன்னவரும் மனைவியுமாக மகிழ்வுடனே ஆண்டிடலாம். சரி, கொட்டவனும் தேவியுமாக நம்ம குணமுடனே ஆண்டிடலாம். ஆண்டிடலாம். அப்படி என்று வல்லரக்க ராட்சதன் சொல்லும் பொழுது சரி, மோகினி பெண்கொடியானவள் சொல்கிறாள், ஆமா. ஏ அரக்கா, என்ன? நான் உன்னோடு வரையானா எனக்கு ஒரு சத்தியம் செஞ்சு தரணும். நீ என்ன சத்தியம் செய்யணும்? என்ன சத்தியம் செய்ய தெரியுமா? என்ன பண்ணணும்? ஆள் காட்டி விரல் எடுத்து ஆகாதேவி கங்காதேவி பூமாதேவி தேனறிய அறிய உன்னுடைய சிரசை 3 நேரம் சுற்றி உன் தொண்டை பகுதியிலே வைத்து மூத்த தாரத்தை நினைக்க மாட்டேன் என்று சத்தியம் செய்து தரணும். ஓ, அப்படி சத்தியம் செஞ்சா என் கூட வந்துருவியா? அப்படி நீ சத்தியம் செய்தேயானா சரி, நான் உன் கூட வாரேன். என்ன அப்படின்னா ரெடி, நான் சத்தியம் பண்ணுதேன். அப்படியா? உடனே பண்ணுதேன். உடனே பெண் மீது ஆசை கொண்ட வல்லரக்கே ஆண்டவன் சிவபெருமானத்திலே செய்து கொடுத்த சத்தியத்தை மறந்தான். ஓ, ஆண்டவனிடத்தில் வரத்தை வாங்கியதை மறந்தான் வல்லரக்கேன். ஆமா. சரி, அப்படி வல்லரக்க ராட்சதனிடத்திலே, ஆமா, மோகினி இடத்திலே, சரி, இந்த வல்லரக்க ராட்சதனானவன் என்ன செய்கிறான் தெரியுமா? என்னமா செய்கிறான்? தெப்ப குளத்தில் தீர்த்தமாடியா, தீர்த்தமாடியே, தெப்ப குளத்தில் தீர்த்தமாடியா, தீர்த்தமாடியே, இந்த வல்லரக்க ராட்சதன்டா ஒரு முங்குவானா, முதுகு கூட நிறையலையா, 2 முங்குவானா, அவன் தலைய கூட நினைக்கலையா, 3 முங்குவானா, மோகினிய பாப்பானா, அவன் காட்டி விரல் எடுத்தியா, ஆகாதேவி கங்காதேவியா, பூமாதேவி தானறியா, அவன் தொண்ட பகுதியில் வைக்கும் பொழுதா அரக்கனோட சிரசதுதான் சிரசதுதான் சுக்குனூர நறுவலையா. அப்படி இந்த வல்லரக்க ராட்சதனவன் ஆண்டவன் சிவபெருமானிடத்திலே சத்தியத்தை தான்பிருந்த அரக்கனோட சிரசான சுக்குனூராக நொடிய ஆண்டவன் சிவபெருமானிடத்திலே ஆயக்கண்ணன் கோபாலன் வல்லரக்கை அழைத்து விட்டு என்று சொல்ல, பங்குனி மாதம் புதனத உத்திரம், பங்குனி மாதம் புதனத உத்திரம், அந்த பௌர்ணமி பஞ்சமி கடக இலக்கணத்தில் இந்திர லோகத்தில் அமுத லோகத்தில் ஆதிக்கு சிவனுக்கும் பிள்ளையாய் பிறந்தார். ஆதிக்கும் சிவனுக்கும் வருகிற புத்திரனாக வந்து சொரிமுத்த ஐயா வந்து பிறந்தாரே. பொன்னல்ல சடையழகியா அம்பிகையா ஒப்பிடாதியா 3 முகம் கொண்டவளா சொரிமுத்தா ஐயனாரோ வெள்ள நல்ல குதிரையில வீச்சருவா கையில் எடுத்து ஹலோ யம்மா வீரப்பல்லா புருஷடையா வெற்றி கொண்ட திருமுகமா அம்பிகையா பேச்சியம்மா கப்பறைய கையிலெடுப்பா அம்பிகையா பேச்சியம்மா பேச்சியம்மா முப்பூடாதி
சிவனடைந்த பெருமாளும் காவி வேட்டியா கமண்டலம்மா தலவாயா மாடசுவாமியா ஒல்லையத்தை கையிலெடுத்து விளையாடி விளையாடி வாராரு வாராரு ஓடி ஆமா ஆமா அம்பிகையா பேச்சியம்மா வீடத்தில பிறந்தவளா வீர பொல்லாம் புருஷனையா முட்டை போல மொழியழகா மொழியழகா மொழ நீண்ட பல்லழகா அம்மா முப்பூடாதி வெள்ள நல்ல குதிரையில வீச்சருவார் கையிலெடுத்த சொறி முத்தியார் ஐயனாரோ ஆதாலியா போடுதார ஒத்துப்பட்ட பொம்பக்கா தும்பக்கா ஐயவன தூசிமானே ஆதாளி போடுதாரு போடுதாரு ஆமோ ஆமோ மூன்று மோகம் கொண்டவளா அம்பிகையா முப்புடாதியா முப்புறத்தை காத்தவளா சங்கிலியா பூதத்தாரா சங்கிலிய கையிலெடுத்து ஆதாளி போட்டுவார சங்கிலி பூதம் தலவாயா மாடசுவாமியா வீச்சருவா கையிலெடுத்தியா விளையாடியா வாரார சங்கேலியா பூதத்தாரோ சிவனடைந்த பெருமாளோ சொறி முத்த ஐயனோடையா வீச்சருவா கையிலெடுத்திய விளையாடி விளையாடி வாராரு வாராரு சொரிமுத்தையே சொரிமுத்தையே பூச்சினாயா தலவாயா மாடசுவாமியா சிவனடைந்த பெருமாளோ சங்கேலியா பூதத்தாரோ வல்லையத்தை கையிலெடுத்து ஆதாளி போடுதாரு போடுதாரு ஆமா தலவாய் மாடு கட்ட பேச்சியா கெட்ட பேச்சியா காட்டு வேண பேச்சியம்மா உச்சியில விழுந்த சாட உலகம் எல்லாம் நீராட வீரப்பெல்லாம் உருஷடையா வெற்றி கொண்ட திருமுகம்மா மயானத்தை காத்தவளா அம்பிகையா பேச்சியம்மா பேச்சியம்மா ஆமா அப்படி ஐயா சொரிமுத்து ஐயா பிறந்து இருக்க சொரிமுத்து ஐயனார் பிறந்து சந்தோஷமாக பூஜை நடைபெற்று இருக்கு நல்ல வேளையில 2 கும்மி பாட்டு படிக்கணும்ல. ஆமா படிக்கணும்ல, கும்மி பாட்டு படிக்கணும்ல. ஐயா பிறந்திருக்காரு. ஆமா ஐயாக்கு 2 கும்மி பாட்டு படிக்கணும். படிச்சாதானே நீங்க போக முடியும். ஆமா சரி
தன்னன்னானினும் தன்னானே போடு தன்னன்னானினும் தன்னானே நன்னானினும் தன்னானே நன்னானினும் தன்னானே போடு தன்னன்னானினும் தன்னானே ஆடி வரத பாருங்கய்யா நல்லா அசைந்து வரத பாருங்கய்யா அசைந்து வரத பாருங்கய்யா அசைந்து வரத பாருங்கய்யா அசைந்து வரத பாருங்கய்யா ஆடி வருகிற சொரிமுத்தையா வாழ்த்தி கும்மைய கொட்டுவோமே ஆளே ரங்குமே ஆளேலோ 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 சிங்க வரத பாருங்கம்மா சிங்க சீரி வரத பாருங்கம்மா சீரி வரத பாருங்கம்மா சிங்க சீரி வரத பாருங்கம்மா சீரி வரத பாருங்கம்மா சிங்கத்தில் வரும் முப்பையிடாதுக்கு சிரித்து கும்மிய கொட்டுவோமே ஆளே ரங்குமே ஆளேலோ 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 ஆடி வரத பாருங்கம்மா வெள்ளையாடி வரத பாருங்கம்மா ஏம்மா விளையாடி வரத பாருங்கம்மா ஆடி வரத பாருங்கம்மா ஏம்மா கேட்ட வருந்தரு சொரிமுத்தரையன வாழ்த்தி கும்மைய கொட்டுவோமே கும்மியாடு பணே கும்மியாடு கொலவ போட்டு கும்மியாடு கொலவ போட்டு கும்மியடி கும்மியாடு பணே கும்மியாடு கோடி மணஞ்சு கும்மியாடு ஏம்மா ஒட்டகம் வரத பாருங்கம்மா நல்லா வசந்து வரத பாருங்கம்மா வசந்த வரத பாருங்கம்மா ஒட்டகம் வசந்து வரத பாருங்கம்மா வரத பாருங்கம்மா ஏம்மா ஒட்டகம் வெறும் முப்பீடாதுக்கு ஒய்யார கொண்டு பாருங்கம்மா ஆளேலோ ஆளே ரங்குமே ஆளேலோ ஆளே ரங்குமே ஆளேலோ ஆளே ரங்குமே ஆளேலோ ஆளே ரங்குமே ஆளேலோ ஏம்மா கொம்ப வரத பாருங்கம்மா கொம்பம் கொழுங்கி வரத பாருங்கம்மா வரத பாருங்கம்மா கோமம் கொழுங்கி வரத பாருங்கம்மா ஒழுங்கி வரத பாருங்கம்மா ஏம்மா கும்பத்தில் வரும் சங்கிலி புதற்கு குனிந்து கும்மிய கொட்டுவோமே கும்மியாடு பணே கும்மியாடு கொலவ போட்டு கும்மியாடு கொலவ போட்டு கும்மியடி கும்மியாடு பணே கும்மியாடு கோடி மணஞ்சு கும்மியாடு ஏம்மா யானை வரத பாருங்கம்மா யானை அசைந்து வரத பாருங்கம்மா அசைந்து வரத பாருங்கம்மா யானை அசைந்து வரத பாருங்கம்மா அசைந்து வரத பாருங்கம்மா ஏம்மா யானை மேல் வரும் தலவாய் போடணும் வாழ்த்தி கும்மிய கொட்டுவோமே நாதிடம் நன்னாடு தன தான நாதிடம் நன்னாடு தானதானே நாதிடம் நன்னாடு தன தான நாதிடம் நன்னாடு ஏம்மா சப்பர வரத பாருங்கம்மா சப்பரை சாய்ந்து வரத பாருங்கம்மா சாய்ந்து வரத பாருங்கம்மா சப்பர சாய்ந்து வரத பாருங்கம்மா சாய்ந்து வரத பாருங்கம்மா ஏம்மா சப்பர மேல் வரும் சொரிமுத்தரையன சாய்ந்து கும்மிய கொட்டு கொட்டுவோமே ஆளே ரங்குமே ஆளேலோ 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 எம்மா பாவை படர்வதை பாருங்கம்மா பாவை பத்தி படர்வதை பாருங்கம்மா பக்தி பாடர்வதை பாருங்கம்மா பாவை பத்தி படர்வதை பாருங்கம்மா எம்மா பாவை பழம் போல முப்பு ஈடாதிக்கு பல்லு வரிசைய பாருங்கம்மா ஆளேலோ ஆளே ரங்குமே ஆளேலோ ஆளே ரங்குமே ஆளேலோ ஆளே
அம்மா மாறி பிறந்த நாடு மாறி மக்கள் பிறந்த நாடு மக்கள் பிறந்தது நாடு மாறி மக்கள் பிறந்த நாடு மக்கள் பிறந்தது நாடு மதை நாடு தாண்டிய மாறி அம்மைக்கு தேசம் எல்லாம் பூமி பாடுவோமே ஆளேலங்குமே ஆளேலோ ஆளேலங்குமே ஆளேலோ ஆலேலங்குமி ஆலேலோ ஆளேலங்குமே ஆளேலோ ஆளேலங்குமே ஆளேலோ அம்மா குதிரை வாரத பாருங்கம்மா குதிரை கொதிச்சு வாரத பாருங்கம்மா குதிரை கொதிச்சு வாரத பாருங்கம்மா அம்மா குதிரை மேல் வெறும் சொரிமுத்தின ஐயன குளிஞ்ச கும்பிய கொட்டுவோமே ஆளேலங்குமே ஆளேலோ ஆளேலங்குமே ஆளேலோ ஆலேலங்குமி ஆலேலோ ஆளேலங்குமே ஆளேலோ ஆளேலங்குமே ஆளேலோ அம்மா வட்ட வட்ட சிறு ஒட்டலில ரெண்டு வாலிப பெண்கள் தட்டோட அம்மா வாலிப பெண்கள் தட்டோட எம்மா ஆடி வருகிற பேச்சு அம்மைய வாழ்த்தி கும்பிய கொட்டுவோமே ஆளேலங்குமே ஆளேலோ ஆளேலங்குமே ஆளேலோ ஆலேலங்குமி ஆலேலோ ஆளேலங்குமே ஆளேலோ ஆளேலங்குமே ஆளேலோ அம்மா கன்னி பெண்கள் எல்லாம் வாருங்கம்மா உங்க காலில கச்சைய கட்டுங்கம்மா உங்க காலில கச்சைய கட்டுங்கம்மா எம்மா ஆடி வருகிற தலைவாய் மாறன வாழ்த்தி கும்பிய கொட்டுவோமே கும்மியாடு பண கும்மியாடு பலவ போட்டு கும்மியாடு பலவ பார்த்து கும்பியடி கும்மியாடு பண கும்மியாடு கோடி மணஞ்ச கும்மியாடு அம்மா மாறி பிறந்த நாடு மாறி மக்கள் பிறந்த நாடு மக்கள் பிறந்தது நாடு மாறி மக்கள் பிறந்த நாடு எமது நாடு தாண்டிய மாறி அம்மைக்கு தேசம் எல்லாம் குமி பாடுவோமே ஆளேலங்குமே ஆளேலோ ஆளேலங்குமே ஆளேலோ ஆலேலங்குமி ஆலேலோ ஆளேலங்குமே ஆளேலோ ஆளேலங்குமே ஆளேலோ எம்மா ஊருக்கு வடக்கு பள்ளிக்கூடம் தய வசந்த பட்டண சிவகமியாபுரம் எம்மா வசந்த பட்டண சுகமே எம்மா ஆடி வருகிற முப்பு இடாதிய வாழ்த்தி கும்பிய கொட்டுவோமே ஓடி ஆனந்த கும்பிய தோழி பண்ணி எம்மா வாராலாம் தேவி வாரால எம்மா வடக்கு இருந்துமே வாராலா எம்மா வடக்கு இருந்துமே வாராலா எம்மா ஆடி வருகிற முப்பு இடாதிய வாழ்த்தி கும்பிய கொட்டுவோமே ஆலேலங்குமி ஆலேலோ எம்மா கத்தரி பூத்தத பாருங்கம்மா கத்தரி கலந்து பூத்தத பாருங்கம்மா கத்தரி கலந்து பூத்தத பாருங்கம்மா எம்மா கத்தரி பூ போல முப்பு இடாதிக்கு கண்டு ரெண்டளவே பாருங்கம்மா தானதன தினம் தன்னானே எம்மா வட்ட வட்டமாக வருங்கம்மா கைய வீசி கும்பி அடிக்கலாமா கைய வீசி கும்பி அடிக்கலாமா ஏ ஆடி வருகிற முத்து பட்டண வாழ்த்தி கும்பிய கொட்டுவோமே ஓடி அம்மா ஆடி வரத பாருங்கம்மா நல்லா அசைந்து வரத பாருங்கம்மா அம்மா அசைந்து வரத பாருங்கம்மா ஏ ஆடி வருகிற மாட சுவாமிய வாழ்த்தி கும்பிய கொட்டுவோமே ஆனந்த கும்பிய தோழி பண்ணி
முழங்கி வர இந்த தலவாய் மாடை ஆடி வர ஏ தலவாய் மாடை ஆடி வர ஏ ஆடி வருகிற தலவாய் மாடை வாழ்த்தி கும்பிய பட்டுவமே ஆனந்த கும்பிய தோழி பண்ணே எந்த தெருவெளி வராலோ தையாளைய கண் கொண்டு பாப்பாளோ ஏழைய கண் கொண்டு பாப்பாளோ ஏமா நம்ம தெருவுக்கு வருவாளாம் தாய் நம்மளை கண் கொண்டு பாப்பாளோ அம்மா கதையை ஆரம்பிச்சு வச்சோப்போம். பிறகு பண்ணக்கூடாது, நாளை மதியம் பிறகு பண்ணுவோம். சரியா? ஆரம்பிச்சு மட்டும் சரி 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 அம்மா கதையை ஆரம்பிச்சு மட்டும் வைப்போம். இப்போ நாளை மதியம் பிறகு பண்ணுவோம். சரி. ஹலோ ஹலோ அழகு பாருங்க ஆத்தா அழகு பாருங்க அழகு பாருங்க ஆத்தா அழகு பாருங்க ஆனந்தமா கொழுவிருக்கும் அழகு பாருங்க ஆனந்தமா கொழுவிருக்கும் அழகு பாருங்க சோதேயழகியவா அழகு பாருங்க சோதேயழகியவா அழகு பாருங்க சொக்க தங்க பேரழகி அழகு பாருங்க சொக்க தங்க பேரழகி அழகு பாருங்க முத்தாரம்மா ஆனந்தமா வீட்டிருக்கும் அழக பாருங்க முத்தாரம்மா நிலமால குரத்தியவா அழகு பாருங்க நிலமால குரத்தியவா அழகு பாருங்க அவன் நெல்லரிசி பல்லழகி அழகு பாருங்க அவன் நெல்லரிசி பல்லழகி அழகு பாருங்க வட்ட போட்டியா ஆத்தா வட்ட போட்டு வட்ட போட்டு காரியவா அழகு பாருங்க வட்ட போட்டு காரியவா அழகு பாருங்க வடமலையான் தங்கையவா அழகு பாருங்க வடமலையான் தங்கையவா அழகு பாருங்க வன்னிறத்தை தந்தவ அழகு பாருங்க வன்னிறத்தை தந்தவ அழகு பாருங்க
பாருங்க பச்சை மாலின் தங்கையவா அழக பாருங்க பச்சை மாலின் தங்கையவா அழக பாருங்க அழக பாருங்க ஆத்தா அழக பாருங்க அழக பாருங்க ஆத்தா அழக பாருங்க ஆனந்தமா வீட்டிருக்கோம் அழக பாருங்க ஆனந்தமா வீட்டிருக்கோம் அழக பாருங்க எம்மா மூன்று மோகம் கொண்டவ அழக பாருங்க மூன்று மோகம் கொண்டாளவள அழக பாருங்க முத்தாரம்மா அம்பிகையா அழக பாருங்க முத்தாரம்மா அம்பிகையா அழக பாருங்க அழக பாருங்க ஆத்தா அழக பாருங்க அழக பாருங்க ஆத்தா அழக பாருங்க ஆனந்தமா வீட்டிருக்கோம் அழக பாருங்க முத்தாரம்மா ஆனந்தமா வீட்டிருக்கோம் அழக பாருங்க எம்மா சிங்க மேல அமர்ந்திருப்பவ அழக பாருங்க சிங்க மேல அமர்ந்திருப்பவ அழக பாருங்க முத்தாரம்மா அம்பிகையா அழக பாருங்க முத்தாரம்மா அம்பிகையா அழக பாருங்க பாருங்க ஆத்தா அழக பாருங்க அழக பாருங்க ஆத்தா அழக பாருங்க அம்மா காக்க வந்தவா யா காக்க வந்தவா ஆமா. காக்க வந்தவ தெய்வ மகளின் அழகை பாருங்க காக்க வந்தவ தெய்வ மகளின் அழகை பாருங்க முத்தாரம்மா அம்பிகையா அழக அழக பாருங்க முத்தாரம்மா அம்பிகையா அழக பாருங்க ஆத்தா அழக பாருங்க அழக பாருங்க ஆத்தா அழக பாருங்க அழகுடனே வீட்டிருக்கோம் அழக பாருங்க எம்மா குங்குமாமும் தர்பவலா அழக பாருங்க குங்குமாமும் தர்பவலா அழக பாருங்க குலசேகர் முத்தாரம்மன அழக பாருங்க குலசேகர் முத்தாரம்மன அழக பாருங்க அழக பாருங்க ஆத்தா அழக பாருங்க அழக பாருங்க ஆத்தா அழக பாருங்க ஆனந்தமா வீட்டிருக்கோம் அழக பாருங்க ஆனந்தமா வீட்டிருக்கோம் அழக பாருங்க எம்மா அழக பாருங்க ஆத்தா அழக பாருங்க அழக பாருங்க ஆத்தா அழக பாருங்க ஆனந்தம்மா கொழுவிருக்கும் அழக பாருங்க ஆனந்தம்மா கொழுவிருக்கும் அழக பாருங்க அழக பாருங்க ஆத்தா அழக பாருங்க அழக பாருங்க ஆத்தா அழக பாருங்க ஆனந்தமா வீட்டிருக்கோம் அழக பாருங்க ஆனந்தமா வீட்டிருக்கோம் அழக பாருங்க ஆதி வெள்ளி கைலாசத்தில ஆதி வெள்ளி கைலாசத்தில ஆண்டவண்ண சுபேருமா அம்பிகைய பார்வதியா மூத்த பிள்ளை நாயகன் பக்கோ குழுவிருந்தா மகேயம் விழால் முருகன் இடது பக்கம் குழுவிருந்தா பள்ளியோடு தேவனையும் தேவனையும் சுவாமி வருஷையுடைய குழுவிருந்தா குழுவிருந்தா சுவாமி இடது பக்கம் அங்கே வள்ளியோடு தேவனையும் வருஷையுடன் குழுவிருந்தா நந்திதேவ
அளமுடனே குழுவிருந்தார் ஆட்டமுனே சட்டமோனி அழகு பொம்பே அம்மாமுனே அழகுடனே குழுவிருந்தார் பார்கடல் நதியோ லட்சுமியோ லட்சுமியோ சுடனே பச்சவாளோ லட்சுமியோ சுடனே குழுவிருந்தா பிரம்மலோக அவட்டனே சதுர்முகன் சரஸ்வதியோ சந்தோஷமாய் குழுவிருந்தா அமரலோக அவட்டனே இந்திரனோ இந்திராணியோ இந்திரனோ இந்திராணியோ இன்பமுடன் குழுவிருந்தா அப்படி ஆதிவெள்ளி என்னும் கைலாச பருவத்திலே சரி ஆண்டவன் சிவபெருமான் ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் அம்மை பார்வதா தேவியானவள் பார்வதா தேவி மூத்த மகனாகப்பட்ட விநாயகப் பெருமான் சரி இளைய மகனாகப்பட்ட வடிவேல் முருகன் 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 அதாவது என்ன வடிவேல் முருகனுக்கு எத்தனை மனைவி எத்தனை மனைவிங்கிறத நீங்க தான் சொல்லணும் முருகனுக்கு எத்தனை மனைவி சொல்லுங்க பாப்போம் எங்க வீட்டு பக்கத்துல இருக்க முருகனுக்கு 3 மனைவி 3 மனைவியா முதல்ல கட்டினா குழந்தை இல்ல சரி ரெண்டாவது கட்டினா பொம்பளை பிள்ளை பிறந்தது சரி மூணாவது கட்டினா ஆம்பளை பிள்ளைக்கு இப்பதான் ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு இப்பதான் ஆம்பளை பிள்ளை பத்திருக்கு 3வது மனைவிக்கு அதாவது சரி உங்க ஏத்த வீட்டு முருகனை நான் கேட்கல பிறகு எந்த முருகனை கேட்கிய கடவுள் மகை முருகனுக்கு எத்தனை மனைவின்னு கேட்டேன் ஓ வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா அந்த முருகனை சொல்லுதீங்களோ வேற யார காக்காவ சரி அப்போ ஆண்டவனுடைய மகன் முருகனுக்கு 2 மனைவிகள் 2 மனைவி ஆமா எங்க அப்பாவுக்கு 3 மனைவி உங்க அப்பா கதையை யார் கேட்டா வாரிசு சர்டிபிகேட் எடுக்க முடியாம அலங்கோல பண்ணிட்டு நடக்கும் அவர் போய் சேர்ந்துட்டாரு முதல்ல 2 மனைவி தான் சொத்துல உரிமை உண்டான் 3வது மனைவிக்கு உரிமை கிடையாதான் இப்ப 3 மனைவியை கட்டிக்கிட்டு கடைசியில் எங்களை தெருவில் எடுத்து விட்டு போயிட்டாரு அவருக்கு திறமை இருக்கு 3 பொண்டாட்டி வச்சு வாழ்ந்திருக்காரு எங்க தாத்தா அவர் கேட்டாட்டு தப்பு இல்ல இப்ப வாரிசு சர்டிபிகேட் தரமுடிங்க அந்த காலத்துல சரி கல்யாணம் முடிச்சா என்ன சாட்சி உண்டு ஒண்ணும் கிடையாதுல்ல சரி அதனால எங்க தாத்தா முடிச்சிருக்காரு இப்போ ஒண்ணும் செய்ய முடியல உங்க தாத்தா போயிட்டாரு இப்ப நாங்கெல்லாம் வாங்கின கடனை கொடுக்க வேண்டிய இருக்கு ஒருத்தருக்கு நகையை பிரிக்க வேண்டாம் ஒருத்தருக்கு சொத்தை பிரிக்க வேண்டாம் கிடக்கட்டும் அப்படியா ஆமா சரி அப்போ வடிவேல் முருகனுக்கோ 2 மனைவிகள் 2 மனைவி வள்ளி 1 சரி தேவயானை 2 தேவயானை 1 அப்படி வள்ளி தேவயானையோடு அந்த ஆதிவெள்ளை கைலாசத்திலே குழுவிருந்து வருகிறார்கள் சரி நாரதர் நந்தி தேவன் அட்டமுனி சட்டமுனி அழகுக்கும்பம் மாமுனியோடு அந்த ஆதிவெள்ளை கைலாசத்திலே அழகுடனே குழுவிருந்து வருகிறார்கள் சரி பார்க்கடல் நதியில ஆமா பச்சம்மாளும் லட்சுமியும் பௌசுடனே குழுவிருந்து வருகிறார்கள் பிரம்மலோக பட்டணத்திலே சரி சதுர்முகனும் சரஸ்வதியும் சந்தோஷமாக கொள்விருந்து வருகிறார்கள் அப்படி அமரலோக பட்டணத்திலே சரி இந்திரனும் இந்திராணியும் இன்பமுடனே கொள்விருந்து வருகிறார்கள் ஆமா அப்படி ஆதிவெள்ளை கைலாசத்திலே அழகுடனே கொள்விருக்க சரி அதாவது ஆண்டவன் சிவபெருமான் என்னம்மா எறும்பு முதல் யானை வரை 84 லட்சம் கோடி ஜீவ ராசிகளை படைத்துள்ளார் அனைத்தையும் படைத்தது ஆண்டவன் சிவபெருமான் எறும்புக்கும் யானைக்கும் என்ன வித்தியாசம் எறும்புக்கும் யானைக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க பாப்போம் எறும்பு சின்னதா இருக்கும் சரி யானை பெருசா இருக்கும் இவ்வளவுதான் வித்தியாசம் அதாவது என்ன எறும்பு சின்னதா இருக்கும் சரி யானை பெருசா இருக்கும் நான் சொன்னது உண்மைதானே ஆமா ஆனா அந்த எறும்பு யானை காத்துக்களை போயிட்டுன்னு வைங்க யானை உருண்டுகிட்டு தான் வரும் உருண்டுட்டு வந்துரும்ல ஆமா அதாவது என்ன என்னைக்குமே நம்ம ஒரு ஆளை உருவத்தை வச்சு எடை போட்ட
காட்டுறவே கூடாது. ஆளு சிம்பிளா இருக்காங்கன்னு நினைக்க கூடாது. ஆமா, பூந்து பூந்து வேலை பார்ப்பாப்புல. சில ஊர்ல பாருங்க, அழுக்கு வேட்டி அழுக்கு சட்டையோட அலைவாரு ஒரு ஆளு, கடைசியில நிர்வாகியா வரத்தான் இருக்கும். நிர்வாகியா வரத்தான் இருக்கும். பியாக்கு அவர் கையில தான் இருக்கும். நம்ம நினைப்போம் ஏதோ ஒரு பைத்தியக்காரன் போறான் போல அப்படின்னு நாம நினைப்போம். சரி, ஆனா அவர் தான் சொருக்கு பையில லட்சக்கணக்கில் வச்சிருப்பாரு. அவர் தான் நாட்டாமையா இருப்பாரு. அதனால ஊருக்குள்ள யார போனாலும் சரி கும்பிடுறணும். ஆமா, கும்பிடு போட்டுறணும். சரி, கும்பிடு போட்டான்னு சொன்னா நம்ம சரி சரண்டர் ஆயிடலாம். ஆமா, முதல்ல அட்டென்ஷன் போடுறதே அதானே. சரி, முதல்ல பார்த்த உடனே நாட்டாமைக்கு ஒரு வணக்கம். எல்லாத்துக்குமே ஒரு வணக்கம் போட்டாச்சுன்னு சொன்னா எல்லாருமே சந்தோஷப்பட்டு விடுவாங்க. ஆமா, அவங்க நம்மளை கும்பிடும் போது இப்படி பார்த்துக்கிட்டோம்னா திமிரு பிடிச்சவனா இருப்பானோ, வெறும் ஒரு காசிக்கு ஆகும்டாம் போலியே நினைப்பாங்களா நினைக்க மாட்டாங்களா? அப்படி நினைப்பாங்கல்ல. அன்புதான் இன்னைக்கு நிறைந்து. ஆமா, சரி, அதாவது என்ன இவ்வளவுதான் நம்ம சொத்து சுகங்கள் வச்சிருந்தாலும் சரி, இவ்வளவுதான் கோடிக்கணக்கில் நம்ம சேர்த்து வச்சிருந்தாலும் என்னதான் செல்போனை நீங்க கையில வச்சு பார்த்துக்கிட்டே இருந்தாலும் அடுத்தவங்களுக்கு செய்யணுங்கிற மனசு வரணும். கொடுக்கணுங்க மனசு வரணும்ல ஐயா? வரணும்ல. நீங்களே வீடியோ எடுத்துக்கிட்டே எங்களை ஒரு வீடியோ எடுத்தீங்களாக்கா? ஏம்மா, அவ வீடியோ எடுக்கல, செல்போன் உள்ள போயிட்டவ, செல்லுல இன்ஸ்டால ரீல்ஸ் பார்க்கவும். ரீல்ஸ் பார்க்கலோ? ஆமா, எல்லாத்தையும் வீடியோ எடுத்தீங்களா? எங்க எடுத்தீங்களா? அங்க கூட்டி ஒன்று வச்சு எடுக்கிய, இங்க கூட்டி ஒன்று வச்சு எடுக்கிய, ஒரே செல்ஃபி தான். ஆமா, ஒரு கோயில் கூட செல்ஃபி எடுக்கணும்லானே. நாங்களும் வந்திருக்கோம்ல, எங்களையும் ஒன்று எடுத்து போடுங்க. செல்ஃபில நாங்களும் ஒரு போட்டோவா இருக்கப்படாதா? இருக்கக்கூடாதா? சரி, நாங்களே எடுத்து போடுறதை விட நீங்க எடுத்து போடுறது நல்லா இருக்கும். அப்ப இந்த எறும்புக்கும் யானைக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? என்ன வித்தியாசம்? எறும்பு வந்து உருவத்துல சிறுசு, சின்னது. யானை வந்து உருவத்துல பெருசு. ஆமா, அதான் நான் சொன்னேனே. ஆனா இந்த ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய உயிர் வந்து ஒண்ணுதான். ஓ மை காட், ஏப்பா இங்கிலீஷ் எல்லாம் பேசுறாரு தெரியுமில்ல? நான் படிச்சிருக்கேன். நான் படிச்ச படிப்புக்கு நான் எங்க இருக்க வேண்டிய ஆளு? அம்மா எங்க இருக்க வேண்டிய ஆளு? உன் பக்கத்துல வந்துட்டு நீ சொல்றதுக்கு ஆமா போடுதேன். போடணும்ல, போட்டுதானே ஆகணும். நான் எங்க எப்படி இருக்க வேண்டிய ஆளு? போக வேண்டியதானே. யார் பிடிச்சிட்டு இருக்கா? ஓஹோ, என்ன? சரி, யார் பிடிச்சிக்கிட்டு இருக்கா? அப்படியா? போக வேண்டியதானே. காலையில போயிருந்த. அப்போ ஆமா, ஆண்டவன் சிவபெருமான் எறும்பு முதல் யானை வரை 84 லட்சம் கோடி ஜீவராசிகளை படைத்துள்ளார். ஓர் அறிவு முதல் 6 அறிவுள்ள உயிர்களை படைத்துள்ளார். சரி, ஓர் அறிவுன்னு சொன்னா, ஓர் அறிவுனா யாருக்கு? புல் பூண்டுக்கு தான் ஓர் அறிவு. ஓ, மண் புல் பூண்டுக்கெல்லாம் ஓர் அறிவு. ஈரறிவுன்னு சொன்னா அது எதுக்கு? நண்டு நத்தைகளுக்கு ஈரறிவு. 2 அறிவு. மூவறிவுன்னு சொன்னா அது யாருக்கு? அதுதான் ஊர்ந்து செல்லக்கூடியது. ஏ அப்பா, என்ன எருத்தடிக்கோ? ஊர்ந்து செல்லக்கூடிய பாம்புக்கும் 3 அறிவு. பாம்பு ஊர்ந்து செல்லுதோ? ஆமா, நான் எருத்தடிச்சோன்னு நினைச்சேன். அதுக்கு அறிவு எதுக்கு கம்மின்னு சொன்னா, பாம்புக்கு நீங்க பாலை ஊத்திட்டு மறுபடியும் அதை எடுத்து கையில வச்சோன்னா கொஞ்சம் முடியுமா? எம்மாடி போட்டுரும். போடு, ஒரே போட்டா தள்ளிடும். சரி, அப்போ 4 அறிவுன்னு சொன்னா அது யாருக்கு? அதுதான் பரப்பனை, பறந்து செல்லக்கூடிய பறவை. அது நம்ம வீட்டுல வளர்க்கும். நம்ம சொல்றதெல்லாம் சொல்லுது கிளி. ஆமா, சரி. 5 அறிவுன்னு சொன்னா அது யாருக்கு? அதுதான் ஆடு மாடுகளுக்கு. ஆடு மாடுகளுக்கு 5 அறிவு. 6 அறிவு யாருக்கு அண்ணே? 6 அறிவு யாருக்கு? காப்போமே என்னன்னு மனுஷனுக்கு. நமக்கு 6 அறிவு இருக்கா? அம்மா இருக்குல்ல எல்லாத்துக்கும். அதாவது சில பேர்களை பார்த்தா 6 அறிவு இருக்குமா? இருக்கும். சரி, ஆனா என்ன 12 மணிக்கு முன்ன வரைக்கும் தான் இந்த மனுஷனுக்கு 6 அறிவு வேலை செய்யும். 12 மணிக்கு முன்னால அவர் பேச்ச பார்க்கணும். தெய்வீக அம்சமா இருக்கும். 12 மணிக்கு முன்ன என்ன தெரியுமா சொல்லிட்டு போவாரு பொண்டாட்டிட்ட? என்ன சொல்லுவாரு? ஏடி. என்னங்க? ஏடி என்னங்க? கோழி அடிச்சு குழம்பு வை. கோழி எங்க போய் அடிக்க? எய்த்த விட்டு கோழியை பிடிச்சு அடிட்டியே. அவன் செருப்பை கழுத்தி அடிப்பான். அவன் அடிச்சால் 2 பட்டுக்கிடலாம். அப்படியா? கோழி முக்கியமா செருப்படி முக்கியமா? கோழி அடிக்கணும். கோழி தானே முக்கியம். அடிக்க. கோழி அடிச்சு குழம்பு வை. சரி. அத்தானுக்கு 2 முட்டை சுட சுட அவிச்சு வை. முட்டை அவிச்சு வைக்கணுமா? அத்தான் போயிட்டு 12க்கு வந்துருவேன். டானு நம்ம 2 பேருக்கு வந்து சாப்பாடு சாப்பிட்டுறலாம். வெள்ளை வேட்டி சட்டையோடு நெத்தியில குங்குமத்தையும் சந்தனத்தையும் போட்டு போறீங்களே, செண்டெல்லாம் அடிச்சு போறீங்களே. உள்ள வச்சிருக்கோம் 500 ரூபா தாலும் பளிச்சு பளிச்சுன்னு அந்த ஐயாக்கு வெளியில மின்னும். ஓ, 11:55 வீட்டுல இருந்து கிளம்புதாரு. 11:55 ஏட்டி எல்லாம் ரெடியா வை, அத்தம் போயிட்டு வாரு. சரி, போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஐயா நடைய கட்டிடுவாரு. சரி. இந்த அம்மாவும் இந்த ஐயாக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு வச்சுட்டு சரி வாசல்ல எதிர்பார்த்துட்டே நிப்பா. அவர் வருவாரா?
வீட்டுக்கார் எப்போ வருவாரு, சரி எப்போ சாப்பிடலாம் அப்படின்னு வாசல்ல எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது என்ன ஆகும்? இந்த போன மனுஷன் எப்படி வருவார் தெரியுமா? எப்படி வருவாரு? வேட்டியை அவுத்து தோல்ல போட்டிருப்பாரு. இவருக்கு பழக்கம் இருக்கும் போலயே. வேட்டி அவுத்து தோல்ல போட்டுக்கிடுவாரு. ஓ சரி. போட்டு போன வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டையும் என்ன மஞ்சள் நேரத்துல சாக்கடை நேரத்துல வருவாரு. உருண்டு பெரண்டு வருவாரு. இந்த அம்மா காத்துக்கிட்டே இருப்பா. சரி. அதாவது 12 மணிக்கு முன்ன வரைக்கும் அந்த ஆளுக்கு சரி 6 அறிவு தெளிவா வேலை செய்யும். நல்லா தான் இருந்தான். 12 ஆயிட்டுன்னு வச்சுக்கிடுங்க. சரி 5 அறிவு ஆயிரும், சில நேரம் 4 அறிவு கூட ஆயிரும். யார் இந்த வடிவேல ஆட்டோ ஓட்டு வரல 6 மணி வரைக்கும் கரெக்டா இருப்பாரு. 6 மணி ஆயிட்டுன்னு வைங்க, காலையில போகும்போது அம்மா அப்பா தாளெல்லாம் தொட்டு கும்பிட்டு போவாரு. 6 மணிக்கு பிறகு வந்து அப்பாவை போட்டு மிதிப்பாருல்ல. அந்த கதை தான் நமக்கும். சரி ஆமா. ஆனா மனிதர்களுக்கு 6 அறிவுன்னு சொல்லுதாங்க. சரி நம்மளும் கேட்டுக்கிட வேண்டியது இருக்கு. ஒரு சில பேர்களுக்கு அறிவு கொஞ்சம் திடீர்னு மாறிடுது. எதுக்கு மாறுது? அவனோட போகாது, அவனை சுத்தி இருக்கவனுக்கெல்லாம் துன்பமாயிரும். அதாவது என்ன, நம்மளால ஒரு நல்ல காரியம் நடக்கட்டாலும் சரி சரி அடுத்தவங்களுக்கு தும்மா இல்லாம நம்ம வாழணும். ஒரு கூட்டத்துல போய் ஒரு நல்ல காரியம் நடக்குன்னு சொன்னா நம்மளால ஒரு காரியம் முடியட்டாலும் பேசாம இருக்கணும்ல. அவன் கஷ்டப்பட்டு செய்தது அது என்ன இப்படி செய்வியோ, ஏன்ட கேட்காம செய்வியோ அது என்ன இப்படி செஞ்ச அப்படின்னு சொல்லி சண்டைகள் விடக்கூடாது, சண்டை இழிக்க கூடாதுல. சரி அப்ப ஆண்டவன் சிவபெருமான் ஆமா ஓர் அறிவு முதல் 6 அறிவுள்ள உயிர்களை படைத்துள்ளார். பிள்ளைய பெத்தா மட்டும் போதுமா? போதாதுல்ல. பிள்ளைக்கு தேவையானதை வாங்கி கொடுக்கணும்ல. குச்சி மிட்டாய் கேட்டா குச்சி மிட்டாய் வாங்கி கொடுக்கணும். சரி பானிபூரி கேட்டா பானிபூரி என்ன கடை இல்ல, பானிபூரி கடை அடைச்சாச்சு, நாளைக்கு திறப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா நாளைக்கு வருவாங்க. அப்போ சரி அதே போலவே ஆண்டவன் சிவபெருமான் ஆமா படைத்த உயிர்களுக்கெல்லாம் படியளக்க வேண்டும் என்று ஆண்டவன் சிவபெருமான் எப்படி படியளக்கிறார் தெரியுமா? எப்படி அம்மா? நாளை நல்லதினை எடுத்து நாளை நல்லதினை எடுத்து நாளை நல்லதினை எடுத்து நாடு எங்கும் படியளந்தார், நாடு எங்கும் படியளந்தார். இந்த உலகமெங்கும் படியளந்தார், இந்த உலகமெங்கும் படியளந்தார். மாநிலமும் படியளந்தார், மாநிலமும் படியளந்தார். பகவானோ பரமசிவோ அகிலமெங்கும் படியளந்தார், அகிலமெங்கும் படியளந்தார்.
கைலாசத்திலே சரி ஆண்டவன் சிவபெருமான் எறும்பு முதல் யானை வரை 84 லட்சம் கோடி ஜீவ ராசிகளை படைத்துள்ளார். அனைத்தையும் படைத்தார். ஓர் அறிவு முதல் 6 அறிவு உள்ள உயிர்களை படைத்துள்ளார். சரி கல்லுக்குள் இருக்கின்ற தேரை முதல் ஆமா தாயின் கருப்பைக்குள் இருக்கக்கூடிய சிசு வரைக்கும் ஆண்டவன் சிவபெருமான் தான் படியளப்பார். அதாவது என்ன இன்னைக்கு ஆண்டவன் சிவபெருமான் உமருக்கு எவ்வளவு படி அளந்தாரு? இன்னைக்கு ஆளுக்கு 6 இட்லி மட்டும் படி அளந்தார். 6 இட்லி போதுமா? 6 இட்லி போதும். சாம பூசைக்கு 4 இட்லி வச்சிருக்காரு. சப்பாத்தி வேற வைங்க வச்சிருக்கு. அது முடிச்சிட்டு சாப்பிடுவோம். சாம பூசைக்கு பைக்கில் இருக்க சப்பாத்தி வா வான்னு என்னைய கூப்பிடும்ல. இன்னொரு 5 நிமிஷம் பொறுத்து முடிச்சிட்டு வரேன்னு சொல்லியிருக்கேன். இல்லையா? உமர் இழுக்கு சப்பாத்தி வண்டி ரிசர்வர் விழுந்துட்டு. அப்ப ஆண்டவன் இன்னைக்கு உங்களுக்கு சரியான படியளப்பு தான். எரிபொருள் தீர்ந்து விட்டது. எரிபொருள் தீர்ந்து விட்டது. பேட்டரி லோ ஆயிட்டு. பேட்டரி லோ ஆயிட்டு வயசாயிட்டு இல்ல தம்பிக்கும் பேட்டரி லோ ஆயிட்டு. அப்ப ஆண்டவன் சிவபெருமான் என் செல்லுல பேட்டரி லோ ஆயிட்டு படைத்த உயிர்களுக்கெல்லாம் வழியளக்க வேண்டும் என்று சரி 4 வினையெடுத்து நாடு எல்லாம் படியளந்தார். உலக திணையெடுத்து உலகமெல்லாம் படியளந்தார். ஆளாக்கு திணையெடுத்து இந்த அகிலம் எல்லாம் படியளந்தார். மரக்கா திணையெடுத்து என்ன இந்த மாநிலமும் படியளந்தார். அதாவது என்ன ஆண்டவன் சிவபெருமான் படைத்த உயிர்களுக்கெல்லாம் படியளக்க போயிறான்னு சொன்னா சரி ஆதிபரா சக்தியானவதான் படி அரிசி எடுத்து கொடுப்பாள். திணையரிசி எடுத்து கொடுப்பாளாம். படியரிசின்னு சொன்னா வேற எதுவும் கிடையாது. என்னது? ஒரு வீட்டுல கணவன் மனைவின்னு சொன்னா என்ன கணவர் வேலைக்கு போயிட்டு வாராருன்னு வச்சுக்கிடுங்க. சரி மனைவி கிட்ட ரூபாய கொடுக்கணும். ஓ வீட்டுக்கார மாட்ட வந்து வேலைக்கு போயிட்டு வந்து சம்பளத்தை கொடுக்கணும். வீட்டுக்கார மாட்ட ரூபாய கொடுத்துட்டு ஏடி உன் கையால ஒரு 10 ரூபா தந்தன்னு வச்சுக்கோ. சரி அத்தானுக்கு இன்னைக்கு வியாபாரம் நல்லா ஆகும்படி நல்லா சூப்பரா இருக்கும். குடு அதனால ஒரு 10 ரூபா உன் கையால தான் ஒரு ராசி நல்ல ராசி பார்த்துக்கோ. ஓ மொத்த ரூபாய் அந்த அம்மையிட்ட கொடுத்துட்டு 10 ரூபாய்க்கு பிச்சை எடுக்கணும். பிச்சையா எடுக்கணும். அப்புறம் அவ மொத்த ரூபாய் கொடுத்தா நிறைய செல்வராணி கடையில போய். அதுதான் உங்களுக்கு பெண்களை புரிஞ்சுக்கிட தெரியாத ஒரு தன்மை. என்ன அதாவது சரி வேலைக்கு போயிட்டு வாரியர்னு சொன்னா ஆமா அந்த அம்மாட்ட குடுக்க மாதிரி குடுக்கணும். சரி அடி வாங்குற மாதிரி வாங்கிடணும். ஓ 500 கொடுத்துட்டு 500 வாங்கிடணும். அந்த டெக்னிக்கு தெரிஞ்சுன்னு சொன்னா சரி வீடான வீட்டுல சண்டையே வராது. 500 கொடுத்த உடனே அந்த அம்மா காலி பண்ணிட்டாங்க. யார்கிட்ட போய் வாங்க அந்த 5 நிமிஷத்துல அப்படியே மாறிடணும். சரி அந்நியன் மாதிரி மாறி ஓஹோ மாறி அந்த அம்மாட்ட பேச அப்படியே வாங்கிடணும். நானும் இப்படிதான் நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது வில்லடிச்சு உங்க அம்மையிட்ட வந்து கொடுத்தேன். சரி கொடுத்துட்டு 1 மணி நேரம் கழிச்சு எப்படி ஒரு 100 ரூபா தான் அவ கணக்கு மட்டும் தான் சொன்னான். அங்க கொடுத்துருக்கு இங்க கொடுத்துருக்கு இங்க கொடுத்துருக்கு இங்க கொடுத்துருக்கு. நான் என்ன செய்வேன் அப்படிதான் உங்க அம்மா சொல்லுவா. கடனை சுத்தி நீர் வாங்கி வச்சா அப்புறம் அந்த அம்மா என்ன செய்யும்? அப்படியா அம்மா சரி அப்போ ஆண்டவன் சிவபெருமான் படைத்த உயிர்களுக்கெல்லாம் படியளக்க போகிறான்னு சொன்னா சரி ஆதிபரா சக்தியானவதான் படி அரிசி எடுத்து கொடுப்பாளாம். திணையரிசியை கொடுப்பா திருமால் தங்கை பார்வதி. அப்படி ஆண்டவன் சிவபெருமானிடத்திலே ஆமோ ஆதிபரா சக்தியானவா எப்படி படி அரிசி எடுத்து கொடுக்கிறாள் தெரியுமா? எப்படி அம்மா? ஆண்டவனிடமதில ஆமோ ஆமா ஆதிபரா சக்தி அம்மா போடம்மா போடி நாளி நல்ல தினையெடுத்து அந்த நாதன் கையில் நான் கொடுப்பாள் தான் கொடுப்பாள். போடி மறக்க நல்ல தினையெடுத்து இந்த மறையோன் கையில் தான் கொடுப்பான் தான் கொடுப்பான்.
சக்தி அம்மா ஆமோ ஆமா ஆண்டவனிடமாதில போடம்மா போடு உலக்கு நல்ல தினை எடுத்து தினை எடுத்து அந்த உலையின் கையில் தான் கொடுப்பால் தான் கொடுப்பா உனக்கு தினை எடுத்து அப்படி ஆதிவெள்ளி கைலாசத்திலே சரி ஆண்டவன் சிவபெருமான் ஆமா படைத்த உயிர்களுக்கெல்லாம் வடிவளக்க கிளம்பும் பொழுது சரி இந்த ஆதிபர சக்தியானவா ஆமா ஆண்டவன் சிவபெருமானத்திலே சரி 4 தினை எடுத்து நாதன் கையிலே தான் கொடுப்பாள் தான் கொடுப்பா உலக்கு தினை எடுத்து உடையவன் கையிலே தான் கொடுப்பாள் கொடுப்பா அப்படி ஆளாக்கு தினை எடுத்து இந்த ஆண்டவன் கையிலே தான் கொடுப்பாள் தான் கொடுப்பா அதாவது சரி ஆதி கைலாச மலையிலே ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் ஆமா அம்பிகை பராசக்தி பார்வதி இடத்திலே திணிகரிசி சரி. வாங்கி வாங்கி உலக மக்களுக்கெல்லாம் படியளந்து ஆமா ஐயா பகவான் கைலாச மலையிலே வந்து ஆமா பகவான் பார்வதி சந்தோஷமாக அமர்ந்தாரே